திருமணம் அதை நம்ம குடும்ப உறவுகளை, திருமண வாழ்க்கையை நம்ம சந்தோஷத்தோடு, அது மகிழ்ச்சியானது, ஒரு இனிமையானது என்று சொல்லி நம்முடைய எண்ணங்களிலே நம்ம அதை கொண்டு வருவோம் என்று சொன்னால், திருமண வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது, குடும்ப உறவுகள் என்பது அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படி தானே? கரெக்டு தானே? அதே போல் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய காரியங்கள் அது கசப்பாக இருக்குது, அது துக்கமாக இருக்குது அப்படின்னு தோன்றினால் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தான் இருக்கும்? அது ஒரு கசப்பாக தான் இருக்கும், அது மகிழ்ச்சியை கொண்டு வராது. ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது, குடும்பம் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், குடும்பம் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. ஏனென்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமுக்கு யாரை உண்டாக்கினார் சொல்லுங்களேன்? ஏவாளை உண்டாக்கினார். ஏவாளை உண்டாக்கி ஆதாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஆதாம் ஏவாளை பார்க்கிறாப்புல, பார்த்த உடனே ஹாயும் சொல்லலை, பாயும் சொல்லலை, நல்லா இருக்கிறியான்னு கேட்கல, அங்கே போ இங்கே போ, அதை செய் இதை செய்யணும் என்ன செய்யலை, சொல்லலை. பார்த்த மாத்திரத்தில் அவனுக்குள்ள ஒரு வருகிறது, ஒரு வார்த்தை வருகிறது, நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ என்ன போலவே ரொம்ப அழகாக இருக்கிறா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் ஏவாளுடைய அழகை என்ன செய்கிறான்? ரசிக்கிறான். என்ன செய்கிறான்? ரசிக்கிறான். ஆக திருமணமான புதுசில் அநேகர் ரசிப்பாங்க, கணவர் மனைவியையும், மனைவி கணவரையும் என்ன செய்வாங்க? ரொம்ப ரசிப்பாங்க இல்லை? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கிறா, ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணமான புதுசில் மாத்திரமல்ல, 50 வயதுக்கு கீழ் உள்ளவர்களானாலும் சரி, 50 வயதுக்கு மேலுள்ளவர்களாலும் சரி, நம்ம அடிக்கடி மனைவியை பார்த்த உடனே, இல்லைன்னா கணவரை பார்த்த உடனே நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், சொல்லணும், பேசணும். அன்னைக்கு எப்படி இருந்தியோ அதே அழகு, அதே ஸ்டைல், அதே கேரக்டர் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள அன்பு என்ன செய்யும்? சொல்லுங்களேன், அன்பு பெருகும். ஏன்னா அந்த நாட்களில் அன்பு என்ன செஞ்சு போச்சு? குறைஞ்சி போச்சு. கணவர் மனைவிக்குள்ளேயோ, மனைவி கணவர் கூடயோ கொடுக்குற டைம்லாம் என்ன செஞ்சு போச்சு? குறைஞ்சி போச்சு. வேலை வேலை வேலை, மனைவியும் வேலை வேலை வேலை, கணவன் மனைவி நிறைய நேரம் சேர்ந்து இருந்து பேசுகிறதே கிடையாது, பிள்ளைகளுடைய காரியத்தையும் என்ன செய்யறது கிடையாது, பார்க்கறதே கிடையாது. ஆகவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்கள் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அன்போடு, ஐக்கியத்தோடு, ஒற்றுமையோடு கூட போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அடிக்கடி மனைவியை பார்த்து, என்ன கணவரை பார்த்து, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது உங்கள் இல்லற வாழ்க்கையில் அன்பு என்ன செய்யும்? பெருகும். இது நிமித்தமாய் பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தாய் தகப்பன் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா பிள்ளைங்களுடைய முகம் என்ன செய்யாது? சந்தோஷமாக இருக்காது. ஏற்கனவே வருகிற ஜெனரேஷன்லாம் திருமணமே வேண்டான்னு என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. திருமணமே பண்ணாலும் குழந்தையே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ள உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அன்போடு கூட கணவரும் மனைவி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நானும் இந்த வாழ்த்துறையாக ஒரு குடும்பத்தை, முன்மாதிரியான ஒரு குடும்பத்தை உங்கள் முன்பதாக காண்பித்து நான் முடிக்க இருக்கிறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 1வது வசனம், 2வது வசனம், 22வது வசனத்தில் வேதத்திலே பார்க்கும் பொழுது கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனுடைய குடும்பத்தை குறித்து வேதம் நமக்கு அழகாக விவரிக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பிறப்பிலே ஒரு யூதன் அல்ல, அவன் பிறப்பிலே ஒரு ரோமனா இருந்தாலும், அவன் 100க்கு அதிபதியா இருந்தாலும், தான் எப்படிப்பட்டவனா இருந்தான், தன் குடும்பத்தை எப்படி நடத்தினான், எப்படி ஒரு புறஜாதியாரனா இருந்தாலும் எப்படி ஒரு முன்மாதிரியா இருந்தான் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது அவனிடத்திலே 6 கேரக்டர், 6 சுபாவங்கள், 6 காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக அவன் தேவ பக்தி உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால் ஆண்டவர் மீது அதீத பக்தி,
ஆண்டவர் மீது அதீத மரியாதை உள்ளவன், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. குடும்ப தலைவர்கள் தலைவிகள் நல்ல கவனமாக கேளுங்க. முதல்ல தேவ பக்தி உள்ளவன் இந்த கொர்நேலியு. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தன் வீட்டார் அனைவரோடும் கூட என்ன செஞ்சான்? தேவனுக்கு பயப்படுகிறவனுமாயிருந்தான். தான் மாத்திரமல்ல, தன் மனைவியை, தான் மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியை மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன செஞ்சான்? சொல்லுங்களேன். வளர்த்தான், நடத்தினான். தேவனுக்கு பயப்படுகிற பயம். எப்படி யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்ததோ, அதே போல புறஜாதியான மனுஷனா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தான் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தில் உள்ளவர்களை மாத்திரமல்ல, தன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, தன் வீட்டிலே பணி செய்த ஊழியக்காரனையும் தன்னோடு கூட பணியாற்றின போர் சேவகரையும் இந்த வேதம் சொல்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே உருவாக்கினான் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நாம சிந்திச்சு பார்க்கணும், நாம எப்படி இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த குடும்ப ஞாயிறுல, இந்த குடும்ப பண்டிகையில, இந்த குடும்ப விழாவில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மூன்றாவது பைபிள் சொல்லுது அவன் மிகுந்த தர்மங்களை செய்கிறவன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனால எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்தவன், நல்ல ஒரு தர்மங்களை செய்தவன், எல்லாருக்கும் நல்ல கொடுத்தவன் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நான்காவதாக வேதம் சொல்கிறது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வேலையில் இருந்தா கூட, அவன் தன்னுடைய பணியில் இருந்தா கூட, அவன் இருதயம் எப்போதும் ஆண்டவரோடு கூட செய்யும், பேசிக்கிட்டே இருக்கும். எப்போதும் பரலோகத்தோடு கூட ஒரு தொடர்பை வச்சிருப்பான். எப்பொழுது அவன் முடிச்சிருக்கிறானோ, எப்பொழுது வேலை செய்தாலும் பணி செய்தாலும் அவனை குறித்து பைபிள் சொல்லுது அவனுடைய இருதயம் எப்போதும் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கும்? சொல்லுங்களேன். ஆண்டவரோடு, தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கும். இது அவனை குறித்து கர்த்தர் 4 காரியங்களை சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு 22வது வசனத்தில் அவனுடைய வீட்டிலே இருந்த 2 பேர் மற்றும் இன்னும் ஒருவன் சேர்ந்து பேதுருவை பார்க்க போகிற இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்கிறார்கள். என்னுடைய எஜமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எப்படிப்பட்டவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு நீதிமான் என்று சொல்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நீதிமான் என்று சொன்னால் நீதியுள்ள இருதயத்தை உடையவன், எல்லாருக்கும் நீதி செய்கிறவன், நியாயம் செய்கிறவன், யாரையும் அநீதி செய்கிறவன் அல்ல, அநியாயம் செய்கிறவன் அல்ல. அந்த குடும்ப தலைவனை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆறாவதாக ஒரு காரியம் சொல்கிறது, யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்சாட்சி. சொல்லுங்களேன். ஆமா, இந்த யூதன் அவ்வளோ ஈஸியா எல்லாருக்குமே நற்சாட்சி செய்ய மாட்டாங்க. ஆனால் சொல்லுங்களேன், கொடுக்க மாட்டாங்க. யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கல, பவுல் அப்போஸ்தலனுக்கும் கொடுக்கல, பேதுருவுக்கும் கொடுக்கல, 12 அப்போஸ்தலனுக்கும் கொடுக்கல, ஸ்தேவானுக்கும் கொடுக்கல. ஆனால் யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன் யாரு? சொல்லுங்களேன். ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் யார் என்று சொன்னால் வேதம் நமக்கு போதிக்கிறது இந்த கொர்நேலியு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த குடும்ப ஞாயிறில், இந்த குடும்ப விழாவில் வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு கொர்நேலியுவை போல, கொர்நேலியுடைய மனைவியை போல, அவருடைய பிள்ளைகளைப் போல, அவருடைய உடன் ஊழியர்களைப் போல உங்கள் குடும்பமும் மிகவும் ஆசீர்வாதமாய், ஒரு முன் உதாரணமாய், ஒரு ரோல் மாடலாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.